ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஅவா செய்கிறோம், ஜகாத் கொடுக்குறோம், ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் செய்த பல பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் என் நிலைமை என்ன? பங்கு வைக்கப்படுமா படாதா? தொழுகை பங்கு வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் தொழுகின்ற 5 வேளை தொழுகை பங்கு வைக்கப்படும், ஜகாத் பங்கு வைக்கப்படும், ஹஜ் பங்கு வைக்கப்படும், நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும். எப்போது? இவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருந்தால், ஒரு மனிதனை பற்றி பொய் பேசியிருந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால், ஒரு மனிதனை தாழ்வான பார்வையில் பார்த்திருந்தால், இந்த செயல்கள் எல்லாம் இவனுடைய நன்மைகள் அவனுக்கு பறிபோவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்கும் போது, அல்லாஹ் தொழுதேனே ஏன் நரகத்தை கொடுக்கிறாய் என்று கேட்க முடியாது. அதனால் ஒரு அறிஞர் அழகாக சொன்னார், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், நீங்கள் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். யாரையாவது பற்றி பேசிதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்றால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்கள் நன்மைகளை நீங்கள் பங்கு வைக்கிறீர்கள், புறம் பேசி அதை உங்கள் தாய் தந்தைக்கு கொடுங்கள், அவர்களுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்தாவது உயரட்டும் என்று இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த தஅவா இதெல்லாம் பலனளிக்காது எம்மிடத்தில் இந்த தீய குணங்கள் எல்லாம் இருந்தால். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு வாலிபனிடத்தில் 9 நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் போதும், இந்த 9 நல்ல குணத்தையும் அது அழித்து விடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது, ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறாள், தான தர்மங்கள் செய்கிறாள், ஆனால் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தொழுகிறாளா, பரவாயில்லை, அந்த தொழுகை அந்த பாவத்தை மன்னிக்கும் என்று சொன்னார்களா? ஜகாத் கொடுக்கிறாளா, பரவாயில்லை என்று சொன்னார்களா? ஹிய மின் அஹ்லின் நார், அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் தான். அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யும் அந்த பாவம் மேலே உள்ள எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதைத்தான் அந்த ஹதீஸில் சொன்னார்கள். கவனிக்க வேண்டிய வார்த்தையும் அதுதான், லா கைர ஃபீஹா, அவரிடத்தில் எந்த நலவும் இல்லை. தொழுதாலும் தான தர்மங்கள் செய்தாலும் அவளிடத்தில் எந்த நலவும் இல்லை. ஹிய மின் அஹ்லின் நார், அவள் நரகத்தை சார்ந்தவள் தான். இது ஃபஅபில்லதி ஹிய அஹ்ஸன். நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது தான். நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்றோம், இது இல்லை பெரிய விஷயம். உங்க மேல நான் நேசம் வச்சிருக்கேன், உங்கள்கிட்ட கண்ணியமா நடக்கிற, உங்களை பத்தி யார்ட்டையும் நான் பேசுறது இல்லை, உங்களுடைய மானம் பங்கமளிக்கக்கூடிய காரியத்தை செய்வதில்லை, உங்களுடைய குறைகளை நான் மறைக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், மனைவியை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், பிள்ளைகளை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், அவர்களிடத்திலே கோவப்படும்படியாக நடந்து கொண்டாலும் நான் அவர்களிடத்திலே கோவப்பட மாட்டேன், இது இல்லை பெரிய விஷயம். யாரென்றே தெரியாத மனிதர்கள், அடையாளமே தெரியப்படாத மனிதர்கள் எம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமானது. எல்லாரும் நடப்பாங்களே, தெரிந்த மனிதர்களிடத்தில், நேசமுள்ள மனிதர்களிடத்தில், எப்படி நாம் பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ளப் போகிறோம்? அவர்கள் வரும்போது அவர்கள் எப்படி வரவேற்க போகிறோம்? அவர்கள் எம்மிடத்திலே கோபப்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நாம் அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம்? அறியாமையில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசும்போது அறியாமையில் பேசப்படும் அந்த வார்த்தைகளை எப்படி கையாளப் போகிறோம்? அதுதான் முக்கியம். இது ஃபஅபில்லதி ஹிய அஹ்ஸன், தீமையை நன்மையை கொண்டு அழியுங்கள், அதை விரட்டுங்கள், அதை மாற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறார். அதனால நம்ம நினைக்க வேண்டியது, நம்ம முனாஃபிக் இல்லை, மாஷா அல்லாஹ் இருக்கலாம் உங்களில் பலர். என் ஈமானை பார்க்கும்போது எனக்கு அதான் தெரியுது. உங்கள் ஈமானை முன்னால் வைத்தால் நீங்கள் முடிவெடுங்கள் நான் யார் என்று.
இந்த நிலையில் என்னை மலக்குல் மௌத் சந்தித்தால் என் நிலைமை என்ன? நான் இங்கே உட்கார்ந்து இருப்பது எதற்குத்தான்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குத்தான். ஆனால் இந்த குணங்களோடு இதே நிலையில் மலக்குல் மௌத் என்னை சந்தித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றுவதற்கு மலாயிக்கத்துல் அதாபை இறக்கினால், வேதனை தரக்கூடிய மலக்குகளை யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்துடைய மலக்குகளை இறக்கி அல்லாஹ்னு கேட்க முடியுமா? அந்த கடைசி நொடிக்காகத்தான் எல்லாரும் போராடுறோம். அந்த கடைசி நொடி நல்ல முறையில் அமைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். அதனால இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எதற்கென்றால் நமக்காகத்தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ மக்களை கூப்பிடுறோம், மக்கள் வரப்போறாங்க, ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது, 1000 பேர் 2000 பேர் வரப்போறாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி சாதனை படைக்க போறோம்லாம் கிடையாது. அது ஒரு சாதனையும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி எனக்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதற்கு உழைப்பது என் நன்மைக்கு, என் ஈமானை பாதுகாப்பதற்கு. நாளைக்கு நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நிறுத்தப்படும் போது என் எடை கனமானுங்கிறதுக்காக அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த உழைப்பும் எனக்காகத்தான். அப்படி நினைக்கணும் நம்ம. அந்த நினைப்பு தான் ஈமானை அடுத்த தரத்துக்கு கொண்டு போகும். இது அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, இது அவங்க வந்து பலனளிக்கக்கூடிய மக்களுக்கு நினைச்சோன்னு சொன்னா இது நமக்கு தேவையில்லை. லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ததைத்தும். அந்த தீங்கு நம்மளை ஒன்றும் செஞ்சிடாது. அவங்க நேர வழி அடைஞ்சாலும் அடையாட்டாலும், வந்தாலும் வராட்டாலும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை குறித்து நம்மள்கிட்ட கேட்க போறது கிடையாது. ஏன் அந்த நிகழ்ச்சியில் வந்து நேர வழி அடைய போறலன்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சியை நடத்தின நீ ஏன் நேர வழி அடையல, அதான் கேட்பான்ல. நீ ஏன் தொழுகையில சரியாகல, நீ ஏன் குர்ஆன் ஓதுல சரியாகல, நீ ஏன் அல்லாஹ்வுடைய நினைவுல சரியாகல. ஒரு அழகிய கவிதையை அரபி மொழியில் இருக்கக்கூடியவற்றை கூறிவிட்டு இந்த நேரத்தை முடிக்கிறேன். ஒரு அறிஞர் சொன்னார், யா அப்து யா அப்து கம் யராக அல்லாஹு ஆசியா. அல்லாஹ் உன்னை எவ்வளவு காலம் பாவத்தில் பார்ப்பான், எவ்வளவு காலம் அவனுக்கு முன்னால் நீ பாவம் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஹரீஸன் அல துன்யா வலில் மௌத்தி நாசியா. உலகத்தின் பேராசையா, மௌத்தை மறந்து விட்டாயா? அனசீத லிகா அல்லாஹ், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கப்படுவோம் என்பதை மறந்து விட்டாயா? அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த நாளில் நிற்கக்கூடிய மனிதனுடைய தலைமுடிகள் எல்லாம் நரைத்து விடும். அல்லாஹ் அக்பர். ஒரு மனிதன் இந்த பூமியில் தக்வாவுடைய ஆடையை அணிந்தால்தான் மறுமையில் அவன் ஆடையோடு இருப்பான். அவனுடைய தக்வாவுடைய ஆடை அவனுடைய ஈமானுக்கு ஆடையை கொடுத்து பலனளிக்கும். இந்த துன்யா இங்கே வாழக்கூடியவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் லகான ரசூலுல்லாஹி ஹய்யன் வ பக்கியா, முஹம்மது ரசூலுல்லாஹ் நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்திருப்பார்கள். வலக்கின்னஹா தஃப்னா வ யஃப்னா, எல்லாம் அழியும், எல்லாம் அழிந்துவிடும். வதப்க ذுனூப் வல் மஆசி கமா ஹிய, ஆனால் நீங்கள் செய்த பாவங்களும் குற்றங்களும் மட்டும் நிலையாகவே இருக்கும். எது அழிஞ்சாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. சிறிய நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை நான் மாறுவதற்கு, நீங்கள் மாறுவதற்கு, ஒவ்வொரு அறிவுரையும் மக்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நம்ம கேட்டுக்கணும், என் அமலும் இந்த செயலும் ஒத்துப்போகுதா? இல்லை என்றால் இதை பேசுவதை விட பேசாமல் இருப்பது எனக்கு நல்லது. என் ஈமான் இன்றைய தினம் இதுதான். மௌத்தா போகும்போது கூட நம்பிக்கை வந்துடக்கூடாது, அமல் வச்சிருக்கோம் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு சொல்லி. எந்த சஹாபியும் அப்படி நம்பல. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துடைய நேரத்தில் அழுதார்கள். அழுது சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் லைல் அஸ்ஸபாஹுஹா இலன் நார். இரவு நேரம் சொன்னார்கள், யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து இந்த இரவிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், காலை எனக்கு நரகமாகிவிட்டால். முஆத் இப்னு ஜபல் யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் யா முஆத் இன்னி உஹிப்புக் என்று சொன்னார்களோ அந்த முஆத். உமர் இப்னு கத்தாப் மௌத்துடைய நேரத்தில் என்ன சொன்னாங்க? யா வைலக யா உமர், உமரே உனக்கு நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் உனக்கு இந்த நேரத்தில் இரக்கம் காட்டவில்லை என்றார். நம்மளாம் ஏமாத்திரம் ஒன்றுமே இல்லை. ஈமானை போட்டு கொஞ்சம் கீழே மிதிச்சிட்டு நில்லுங்க, அப்போ தான் நமக்கு அமல் செய்யணும்னு ஆர்வம் வரும்.
அதனால் இல்லை, அவ்வளோதான் நம்ம ஈமான், அவ்வளோதான் நம்மளுடைய தன்மை. நான் முனாஃபிக் என்ற கேள்வி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலிலும் வரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்பை கொடுத்தால்தான் நம்ம முஃமினா வாழ முடியும். கடைசியாக அந்த வார்த்தையை மீண்டும் சொல்கிற, ஒரு முஃமின் தான் நிஃபாக்கை பயப்படுவான், ஒரு முனாஃபிக் நிஃபாக்கை ஒருபோதும் பயப்பட மாட்டான். இப்போ நயவஞ்சகனா என்ற கேள்வி ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அமலிலும் இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தன்மை நமக்கு தரட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அல்லாஹ் நம்ம அமல் செய்யக்கூடிய இந்த செயலை அல்லாஹ் அங்கீகரிக்கணும். அல்லாஹ் இதன் மூலமாக முதலாவதாக நமக்கு பலனை தரணும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய மக்களுக்கு பலனை ஏற்படுத்தணும். கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.